ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த பதிவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்காக கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். மேலும் இந்த பதிவில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு ஏற்படும் பாதகத்திலிருந்து நீங்கள் விலக்கு பெற முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்காக பல பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த கன்னி ராசிக்காரர்கள் உங்களது நண்பர்களாக இருந்தாங்களா, அவங்களுக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்க கருத்துக்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையுங்க. தொடர்ந்து நம்ம உங்களுக்கு இப்போ மே 30 சனி வக்ர பயிற்சி நடக்க போகுதுங்க. இந்த சனி வக்ர பயிற்சி அப்படி என்னன்னா, பொதுவாக சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு சொன்னாவே முன்னோக்கி செல்லும், அடுத்தடுத்த ராசிக்கு முன்னோக்கி செல்லுது இல்லையா, அதை தான் சாதாரணமாக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, பின்னோக்கி சனி பகவான் பின்னோக்கி பயிற்சி எடுக்கிறது தாங்க சனி வக்ர பயிற்சி. வக்ரம்னு சொன்னாவே பின்னோக்கி வருதல், அதுதாங்க. அதனால இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஜூன் 30 நடக்க இருக்குங்க சனி வக்ர பயிற்சி. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி நடக்கும்னு பார்த்தா, கும்ப ராசியில் இருக்கு இல்லையா பூரட்டாதி நட்சத்திரம், இப்போ சனி பகவான் அந்த இடத்துல இருக்காருங்க. இவர் இந்த முறை வக்ர பயிற்சி அடையும் போது கும்பத்திலிருந்து சனி பின்னோக்கி வந்து சதய நட்சத்திரத்துக்கு போறாருங்க. அதுக்கு பேர் தான் வக்ர பயிற்சியாக சொல்லப்படுது. பிறகு ஜூன் 30 முதல் வக்ரம் அடைகிற சனி பகவான் அதன் பிறகு என்ன பண்றாருன்னா, அக்டோபர் 5 இருக்கியா, மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறாருங்க. பொதுவா இதுதாங்க பின்னோக்கி நகருது இல்லையா, அதை தான் சனி வக்ர பயிற்சி இந்த மாதிரியான கிரக சூழ்நிலையில தான் மாற்றம் பெறுது. இதன் மூலம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் என்ன, நன்மை என்ன, என்ன செஞ்சால் நீங்கள் அதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. பொதுவாகவே சனி பகவானை தர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பயிற்சி வந்துடுச்சு, ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பதட்டமே பட தேவையில்லைங்க. 7 சனியாக இருந்தாலும் கூட நல்லா செழித்து வளர்ந்தவங்களும் இருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை தரக்கூடியவர் தாங்க இந்த தர்மகாரகனான சனி பகவான். இப்போ நம்ம நல்லது செஞ்சுருந்தா வச்சுக்கோங்களேன், நமக்கு 7 சனியில் பாத சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி எந்த கிரக பயிற்சி வந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு நல்லது தாங்க தரும். நம்ம நல்லது செஞ்சுருந்தா அதை விட பல மடங்கு நன்மையை தருவாருங்க சனி பயிற்சியில். அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது தவறு செஞ்சுருந்தாலோ, மற்றவங்கள மனது கஷ்டப்படும்படி நடந்திருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த சனி பயிற்சியில் சனி என்ன பண்ணுவார்னா, நம்மளை வச்சு செய்வார்னே சொல்லலாம். கஷ்டங்கள் அதிகரிக்குங்க. இல்லை நான் அந்த மாதிரி யாரையுமே கஷ்டப்படுத்துனதில்லை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் மற்றவங்கள நம்பி ஏமாந்துருக்கேன், மற்றவங்களால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணலான்னா, திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சனி பகவானோட பார்வை உங்கள் மீது நல்ல பலன்களை தருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நண்பர்களே. ஏன்னா சனீஸ்வர பகவான் அவ்வளோ நல்லவர் தாங்க, அவர் கெட்டவர்லாம் கிடையாது. எனக்கு 7 சனி வந்துடுச்சு, நான் நல்லா இல்லை, அதனால தான் இப்படி நடக்குது அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை தரக்கூடியவர் தாங்க இந்த சனி பகவான். மேலும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, இது எல்லாம் தாண்டி எந்த ஒரு மனிதனுமே தினமுமே குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சாப்பாடை காக்காய்க்கு நீங்கள் வச்சுக்கோங்களேன், உங்களது தொழிலில் ஏற்படும் எந்த விதமான கஷ்டமுமே அப்படியே தூள் தூளாக பறந்துடுங்க. ஏன்னா பகிர்ந்து உண்ணு பழக்கம் பறவைகள்லேயே காகத்துக்கிட்ட தாங்க அதிகமாக இருக்குது. ஏன் சொன்னால் உயிரினத்துக்கிட்டேயே காகத்துக்கிட்ட தான் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பு இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி வைக்கும்போது அது அதோட கூட்டத்தையே கூட்டு சாப்பிடும் இல்லையா, அந்த ஒரு செயலே நம்மளது தொழில், வியாபாரம், குடும்பத்தில் ஏற்பட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலக்கு பெற ஒரு சிறந்த பலனாக இருக்குங்க. இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்களா நீங்களே எங்களுக்கு சொல்லுவீங்க, இதை நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தா என்னடா அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அதெல்லாம் ரொம்பவும் தவறுங்க. நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யுங்களேன், கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. சனீஸ்வர பகவான் 7 சனியாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர பயிற்சியில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு 10 விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இதை வேணால் நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இது நடக்கலைன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நடக்கும் உங்களுக்கு. அது என்னன்னு சொல்கிறேங்க. இப்போ வந்துட்டு ஜூன் மாதம் 2024 30ஆம் தேதி நடக்குது இல்லையா இந்த சனி வக்ர பயிற்சி, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களோட வாழ்க்கையில் சனி என்னெல்லாம் செய்வாருன்னா சாதகமும் வந்திருக்குங்க, பாதகமும் வந்திருக்கு. முதல்ல வந்துட்டு நல்ல பலன்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இத்தனை காலமும் நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. என்னடா பணமும் இல்லை, வேலையும் இல்லை, பார்க்குற வேலைக்கு சரியாக சம்பளமும் வரல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே இருந்திருப்போம். வருமானம் பத்தாமல், வரவுக்கும் செலவுக்குமே பத்தாத ஒரு சூழ்நிலையில் ரொம்பவும் புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையே என்னடா அப்படிங்கிற மாதிரி வெறுத்துட்டு இருந்திருப்பீங்க இது வரைக்கும். ஆனால் வந்துட்டு இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு புலம்புனீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இனி நீங்கள் புலம்பவே வேண்டாங்க. அது ஏன்னா இத்தனை காலமாக இல்லாத வந்துட்டு பண வரவு உங்களுக்கு வந்து சேரும். உங்களது தொழில் நல்லா முன்னேற்றம் அடையும். நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களை வந்து சேருங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ புலம்புனீங்களோ இனிமே அந்த புலம்பல் உங்களுக்கு இருக்காதுங்க. அடுத்து உங்களுக்கு 2வது விஷயம் என்ன நல்லதாக நடக்கும்னு பார்த்தா, உங்களது வேலை விஷயமா இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செய்கிறது கூட கொஞ்சம் மனசு சங்கடப்படுற மாதிரி அமைஞ்சிருக்கும். நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே கொஞ்சம் தோல்வியில் கூட முடிஞ்சிருக்கும் இல்லையா? இனிமேல் உங்கள் வேலையை பாருங்களேன், கண்டிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் நல்லா முன்னேற்றம் அடைவீங்க. வேலை ரீதியாக பார்த்தா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றின்னே சொல்லலாங்க. நீங்கள் எடுத்து செய்கிற எந்த வேலையுமே கட்டாயம் அது வெற்றியில் தாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்ருக்க வேலையெல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்க சொன்னால் கூட ப்ரமோஷன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. மேலும் வந்துட்டு ப்ரமோஷனில் நீங்கள் மேனேஜர் கூட ஆகலாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க இல்லையா, அது நல்லபடியாக தான் நடந்து முடிக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக அந்த வேலையை சிறப்பாக செஞ்சீங்களா நீங்கள் மேனேஜர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ நாளும் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுக்காகவே சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். வேலை ரீதியாக பார்த்தா இந்த சனி வக்ர பயிற்சி உங்களை எப்படி வச்சுருக்குன்னு பார்த்தா, சிம்மாசனத்தில் அமரப்போகும் காலம்னே சொல்லலாங்க இந்த காலத்தை. 3வது என்ன, இப்போ வந்துட்டு சாதகமான செயல் பார்த்தோம். இப்போ வந்துட்டு பாதகம் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களது குடும்ப உறவுகள் மூலம் சிக்கல்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இருந்தீங்களா, உங்களுக்குள்ள சில மனஸ்தாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருந்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களது பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. எந்த ஒரு பிரச்சனையிலுமே அவசரப்பட்டு பேசிடாதீங்க, அவசரப்பட்டு முடிவும் எடுத்துடாதீங்க. நிதானமாக யோசித்து சிந்திச்சு கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து ஒரு பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்களா சுமூகமாக செல்வதன் மூலம் நல்லா இருக்குங்க. ஆனால் வந்துட்டு குடும்பத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதை நீங்கள் நிதானமாக தான் கொண்டு செல்லணும். கவனமாக பேசுங்க, எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாதீங்க. குடும்ப விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அவசரப்படக்கூடாதுங்க. இதுதான் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தா, பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல உயரத்தை தொட போகிறீங்க. அடுத்து 5வது விஷயம் என்னென்னு பார்த்தா, முக்கியமாக இது வரைக்கும் வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம்னு சொன்னோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல வேலை வாய்ப்புகளுமே வந்து குவியுங்க. 1 இல்லை 2 இல்லை, பல வேலை வாய்ப்புகளும் உங்களை வீடு தேடி வந்து நீங்கள் எங்கள் கூட வேலைக்கு வாங்க, இங்கே வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற காலகட்டமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குங்க. 6வது விஷயம் என்னென்னா, சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு வருங்க. விரைவில் கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புமே உங்களுக்கு வரும். 7வது பலன், நிலம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. 8வது பலன் என்னன்னு பார்த்தா, அரசு விலை கூடி வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. அடுத்து 9வது பலன் என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு ஒரு பாதகமான பலன் அதங்க அமைஞ்சிருக்கு. அது என்னென்னா, தலைவலி உள்ளிட்ட பிரச்சனை ஏற்படுங்க. அதுவும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம்னே சொல்லலாங்க. பொருளாதார ரீதியாக உயர்ந்து காணப்படுவீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல் வரும். உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சிக்கல் வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மேலே கவனம் செலுத்துவது ரொம்பவும் அவசியங்க. அடுத்து 10வது பலன் என்னன்னு பார்த்தா, கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கும் சரிங்க, கன்னி ராசியில் இருக்கவங்களோட குழந்தைங்களுக்கும் சரிங்க. இப்போ ஏதாவது வரன் தேர்வு செய்கிறது, மாப்பிள்ளை பார்க்குறது, பொண்ணு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. உங்களது பிள்ளைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியான முடிவு எடுக்கணும். பிள்ளைங்களை கேளுங்க, அவங்கள கேட்டுட்டு முடிவெடுங்க. நீங்களாக ஒரு முடிவு எடுத்தீங்களா பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடுங்க அந்த முடிவு எல்லாமே. அதனால் பிள்ளைகளை கேட்டுக்கோங்க. இந்த பெயர்
பயிற்சி முடிகிற வரைக்குமே நீங்கள் வரன் பார்க்குறது நிறுத்தி கூட வச்சிடலாம் சொல்லப்போனால். ஏன்னா நம்ம அதுதான் நல்லது, நிறுத்தி வைக்கிறது தான் உண்மையிலேயே நல்லதுங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான பல பலன்களுமே தந்திருக்குங்க. பொருளாதாரம் சரி, தொழிலும் சரி, வியாபாரமும் சரி சிறந்து விளங்கும் இல்லையா? இந்த பயிற்சியில் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துங்க. மேலும் இது வரைக்கும் ரொம்ப புலம்பிக்கிட்டு கடன் எப்படிடா கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சிறந்த காலம்னே சொல்லலாம். மேலும் இந்த தொழிலெல்லாம் நீங்கள் மேம்படுத்தி கடன் அடைக்கிறதுல கவனம் செலுத்திட்டு வரலாம். இந்த சுப காரியத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிங்களா உங்களுக்கு உண்மையிலே நல்ல பலன்கள் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே இது மாதிரியான பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.